வணக்கம். வேல்டின் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் நிறுத்தத்தை நம்பவில்லை, தாக்குதலுக்கு தயார் என்கிறது ஈரான். உச்ச அளவில் போர் நடக்கும் உக்ரைனின் பிரதமர் ராஜினாமா. மெக்சிகோ தக்காளிக்கு 17% வரி, அமெரிக்கா அறிவிப்பு. ஒரே நேரத்தில் லெபனான், சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ரஷ்யா பணியாது, ட்ரம்ப் விதித்த 50 நாள் கெடுவுக்கு ரஷ்யா பதிலடி. திடீரென்று குண்டு வீசிய அமெரிக்கா, கொதித்த வடகொரியா. இனி விரிவான செய்திகள். ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதி, நாங்கள் போர் நிறுத்தத்தை நம்பவில்லை, எந்த ஒரு புதிய ராணுவ நடவடிக்கைக்கும் உறுதியாக பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் தங்களுடைய அணு ஆயுதங்களை உருவாக்குவதை கொள்கையிலேயே அச்சுறுத்தலாக கருதி கடந்த மாதம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலாக ஈரானும் தாக்குதல் நடத்தியது. இந்த மோதலில் இருதரப்பிலும் 12 நாட்கள் மாறி மாறி தாக்குதல்கள் நடைபெற்றன. கடந்த மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியானின் காலில் காயமடைந்து நூலிழையில் உயிர் தப்பியதாக ஈரானின் பார்ஸ் ஊடகம் தெரிவித்தது. இந்த சூழ்நிலையில் கருத்து கூறிய நசீர் சாதி, ஈரான் மோதலை விரிவுபடுத்தி முயற்சிக்கவில்லை என்றாலும் எங்கள் பாதுகாப்பை எந்த விதத்திலும் குறைக்கவோ அல்லது ஒத்துழைப்பை நம்பவோ மாட்டோம். எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர்களின் செயல்களுக்கும் நிச்சயமாக பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்படி நடக்கும் போது பல்வேறு கட்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் என்றார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல்கள் தொடர்ந்து பதட்டம் நிலவுகின்ற நிலையில் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தயாராக இருப்பது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார். நேட்டோவில் இணைவதற்கு தீர்மானித்த உக்ரைனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ரஷ்யா தொடர்ந்து வன்முறை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இப்போரால் இதுவரை லட்சக்கணக்கான உயிரிழப்புகள், இடம்பெயர்வுகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் டெனிஸ் ஷிம்கால் தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளதன் பின்னணியில் அரசியல் அழுத்தங்கள், நிர்வாக மாற்றம், புதிய அபிவிருத்தி திட்டங்கள் ஆகியவை காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 2020 ஆண்டு மார்ச் மாதம் பிரதமராக பதவியேற்ற ஷிம்கால் யுத்தம் வெடித்த பின்னர் நாட்டின் பொருளாதாரம், ராணுவ கட்டமைப்பு மற்றும் மேற்கு நாடுகளின் ஆதரவை பெறுதல் உட்பட பல கடுமையான சவால்களை எதிர்கொண்டார். அவர் பதவி விலகியதால் புதிய பிரதமரை நியமிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி நாட்டில் ஒரு பெரிய நிர்வாக மாற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் தற்போதைய பொருளாதார அமைச்சரும் துணை பிரதமருமான ஜூலியா ஸ்வைரிடென்கோவை புதிய பிரதமராக பரிந்துரைத்துள்ளார். செலன்ஸ்கி தனது சமூக ஊடக பதிவில் நாட்டின் ஆட்சி மாற்றும் நிர்வாகத்தை ஜூலியா ஸ்வைரிடென்கோ வழிநடத்த வேண்டும், முக்கியமான பணிகளை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது, எதிர்கால புதிய அரசாங்கத்தின் செயல் திட்டத்தை வெளியிடும் நாளை நான் எதிர்நோக்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் இந்த புதிய நியமனம் உக்ரைன் போர் வெற்றி, அமைதி நிலைமை மற்றும் புதிய அரசியல் ஒற்றுமை ஆகியவற்றை எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்பதை ஆவலுடன் கவனித்து வருகின்றன. கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார். இதில் அண்டை நாடான மெக்சிகோ விதிவிலக்கு அல்ல. மெக்சிகோ மீதும் வரி விதிப்பு நடைமுறையை எடுத்துள்ளார். மெக்சிகோவுடனான 2019 ஆண்டு செய்யப்பட்ட தக்காளி இறக்குமதி ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. மேலும் மெக்சிகோ தக்காளிக்கு 17% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் உள்ளூர் தக்காளி விவசாயிகளின் நலனுக்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது அமெரிக்க தக்காளி சந்தையில் சுமார் 70% மெக்சிகோ வழங்குகிறது. மெக்சிகோ மீதான வரி விதிப்பு அமெரிக்க தக்காளி தொழிலை மீண்டும் கட்டியெழுப்பவும், அமெரிக்காவில் உண்ணப்படும் விளைபொருட்களுக்கும் அங்கு பயிரிடப்படுவதை உறுதி செய்யவும் உதவும் என்று அமெரிக்கா தெரிவித்தது. ஆனால் மெக்சிகோவில் உள்ள குறைவான ஊதியம் காரணமாக அங்கு குறைந்த செலவில் தக்காளி பயிரிடப்படுகிறது. அவ்வாறு குறைந்த செலவில் அமெரிக்காவில் பயிரிட முடியாது. இதனால் அமெரிக்கர்கள் தான் தக்காளிக்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட போகின்றது. தக்காளி தவிர்த்து மீதி மெக்சிகோ இறக்குமதிகளுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30% வரி விதிப்பும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகள், பல வகைகள் உட்பட பல பொருட்களுக்கு மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. இஸ்ரேலின் அண்டை நாடுகளான லெபனான், சிரியா ஆகிய நாடுகளின் மீது ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையை பாதுகாத்துக் கொள்ளும் விதத்தில் இந்த தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள சில கைவிடப்பட்ட ராணுவ தளங்கள் மற்றும் லெபனானில் ஹெஸ்போல்லா தளங்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தரை மற்றும் வான் தாக்குதல்களை நடத்தியது. சிரியாவில் கடந்த டிசம்பர் மாதம் சர்வாதிகாரியான பஷார் அல் அசாத்தின் ஆட்சியினை இஸ்லாமிய இயக்கம் கவிழ்த்ததை தொடர்ந்து அங்கு புதிய தலைமை ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது. சிரியாவில் பாலைவனத்தில் வசிக்கும் பெடோயின் என்ற பழங்குடி மக்களுக்கும் ட்ரூஸ் மதத்தை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகின்றது. இந்த மோதலை நிறுத்துவதற்காக அந்த பகுதிகளுக்கு படைகளை சிரிய அரசு அனுப்பி வைத்தது. இதில் உயிரிழப்புகள் மட்டுமே அதிகரித்ததே தவிர மோதல் நிற்கவில்லை. இதனிடையே இஸ்ரேல் சிரியாவின் ராணுவத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியது.
சிரியாவின் தெற்கில் உள்ள ஸ்வேதா மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதே போன்று லெபனானின் பேகா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். ஹெஸ்புல்லா ஆயுத படையினருக்கு ஆதரவு கரம் பேகா பள்ளத்தாக்கில் அதிகம் உள்ளதால் அங்கு ஹெஸ்புல்லாவை கணிசமான எண்ணிக்கையில் தளங்கள் உள்ளன. அதனால் அந்த பகுதியை இஸ்ரேல் குறிவைத்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறிய போது, ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனான் அரசுக்கும் இஸ்ரேல் விடுத்துள்ள தெளிவான செய்திதான் இந்த தாக்குதல். லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் திறனை முழுமையாக அளிக்கும் விதத்தில் எந்த ஒரு தீவிர தாக்குதலையும் நடத்த இஸ்ரேல் தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ரஷ்யா பணியாது என்று ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைனில் நடத்தும் போரை அடுத்த 50 நாட்களுக்குள் ரஷ்யா நிறுத்தி ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை எச்சரிக்கை வெளியிட்டதற்கு ரஷ்யா தமது பதிலை கூறியுள்ளது. 50 நாட்களுக்குள் போரை நிறுத்தாவிட்டால், போர் நிறுத்தத்திற்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் வரி விதிப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் ரஷ்யா மீதான எந்தவித பொருளாதார தடைகளையும் வரி விதிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் சீனாவின் டியான்ஜியானில் நடைபெற்றிருந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் அளவிலான 25வது ஆலோசனையில் பங்கேற்றார். அதன் பின்னர் சீனாவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ரஷ்யா பணியாது என்று ரஷ்ய நிலைப்பாட்டை தெரிவித்தார். கொரிய கடல் பகுதியில் அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய 3 நாடுகளும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றன. சமீபகால போர் ஒத்திகையால் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் கடும் கோபமடைந்து எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். தென்கொரியாவின் ஜெஜு தீவு பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை போர் ஒத்திகை நடந்தது. இந்த போர் ஒத்திகையில் அமெரிக்காவின் B-52H கனமான குண்டுவீச்சு விமானம், தென்கொரியாவின் KF-16, ஜப்பானின் F-2 போர் விமானங்கள் டம்மி இலக்குகளை குண்டு வீசி தகர்த்தன. அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றான B-52H கனமான குண்டுவீச்சு விமானம் வடகொரியாவுக்கு பக்கத்தில் கொண்டு செல்லப்பட்டது இதுவே முதல் தடவை. அது மட்டுமின்றி இது தங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல் என்று வடகொரிய ஊடகங்கள் என்று செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தான் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு வடகொரியா கடும் மிரட்டல் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வடகொரியா சார்பில் வெளியிடப்பட்ட எச்சரிக்கையில், அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் என எந்த அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் ராணுவ நடவடிக்கைக்கு வடகொரியா தயார் நிலையில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது வடகொரியா, தென்கொரியா இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ளது.